திருப்பூர் நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்தவர் மீனவர் தென்றல். கடந்த 29ஆம் தேதி தன் ஃபைபர் படகில் 5 பேருடன் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றார். நடுக்கடலில் தென்றல் மற்ற மீனவர்களுடன் தூண்டில் வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சென்னை துறைமுகத்தில் இருந்த வெளிநாட்டு கப்பல் ஒன்று அவர்களின் ஃபைபர் படகை மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதனால் தென்றல் உள்ளிட்டோர் நிலை குலைந்தனர். படகு சேதமடைந்தது. அவரது சகோதரர் விஷ்ணு கடலில் மூழ்கினார். அதிர்ச்சியடைந்த தென்றலும் மற்ற மீனவர்களும் கடலில் குதித்து அவரை காப்பாற்றினர். பிறகு கரை திரும்பினர். இந்த விபத்து ஃபைபர் படகு, என்ஜின், லட்சக்கணக்கில் மதிப்பிலான மீன்கள், பொருட்கள் உள்ளிட்ட அனைத்தையும் கடலில் மூழ்கியது. திரைப்படத்தில் வருவது போல கப்பல் படகு விபத்து நிகழ்ந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மீனவர் தென்றல் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்து தொடர்பாகவும் இழப்பீடு கோரியும் சென்னை மீன்பிடி துறைமுக மேலாண்மை அலுவலக உதவி இயக்குநரிடம் மனு அளித்துள்ளதாகவும் மீனவர் தென்றல் தெரிவித்துள்ளார். என் பேர் தென்றல்னா, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தொழிலுக்கு போயிருந்தோம். தொழிலுக்கு போனப்போ தூண்டி மரம் பாசின்னு இருக்கும்போது கப்பல் வந்து மோதிடுச்சு. அது எங்களுக்கே தெரியல. கப்பல் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் கொஞ்சம் தூண்டி மரம் பாசிருந்தோம். கப்பல் வந்து மோதிடுச்சு. கப்பல் வந்து மோதிட்டு அன்றைக்கே கரை வந்து நாங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்தமாதிரி ஃபிஷரிஸ் ஷாப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ சரி நம்ம இது அந்த துறைமுகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கப்பலை இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், சரி நாங்கள் எங்கள் ஏரியா ஸ்டேஷனில் இல்லை எங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அதெல்லாம் வேணாம், இது பிரச்சனையை பெருசாக வேணாம், இது நானே உங்களுக்கு ஈஸியாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க இது முத்திரை குத்தி எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்து கப்பல் துறைமுகத்துக்கு போகவே இல்லை. போகாதனால என்ன ஆச்சுன்னா நாங்கள் அன்றைக்கி கொடுத்துட்டு வந்து 2 நாளில் போக வேண்டிய கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு 16 நாள் கழிச்சு போயிருக்குது. போனதால் நாங்கள் போய் ரெகுலராக போய் கேட்க அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்தமாதிரி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் அப்படி சொல்லி சிஸ்டமில் காட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் போயிருக்குது. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து கப்பல் துறைமுகத்தில் கேட்டப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் ஏற்க மாட்டாது. ஏன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இந்த ஆக்சிடெண்ட் ஆகி 2 நாளில் நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் இதுவும் பண்ணால் மட்டும்தான் எங்களால் இதுவும் பண்ண முடியும். நீங்கள் 16 நாள் கழிச்சு பண்ணதால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ மேல் இடத்துல எவ்வளோ இது வேணாலும் பண்ணினி எது வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனவர்களுக்கு ஆபத்து விளைவித்து நிற்காமல் சென்ற கப்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முழுமையாக சேதமடைந்த படகிற்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை மனு கொடுத்தும் மீன்பிடி துறைமுக அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மீனவர் தென்றல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரி கடல்சார் வாணிபத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்ட மீனவர்கள் முன்வைத்துள்ளனர். எந்தெந்த நிலைமைக்கும் நாங்களாம் இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டதும் இல்லை, இவ்வளோ இது பண்ணதில்லை. ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நாங்கள் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு எதுவுமே கேட்கல. எங்களுக்கு போன பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊதியம் கொடுத்தா மட்டுமே போதும். நாங்கள் வேறு எதுவுமே இந்த கவர்மெண்ட் கிடையாது. போன பொருளுக்கு ஏற்ற மாதிரி யாருன்னா எங்களுக்கு உதவி செஞ்சால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆகிருக்கு. அது யாருன்னா அந்த போட் இன்ஜின் மட்டுமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தா கூட நாங்கள் தொழில் பண்ணுவோம். இது ஏன்னா 6 பேர் மட்டும் இல்லை, 6 பேருமே தனித்தனி குடும்பம், 6 குடும்பம். இது 6 பேரை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, 6 குடும்பத்தை சம்மந்தப்படுது. ஸோ இது கவர்மெண்ட் பார்க்குறாங்க. சரி, யாராலாம் முடிஞ்சதுன்னா இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடல்சார் வாணிபத்துறை பிப்ரவரி 16 வரை எந்த பதிலும் தரவில்லை என்றும், விபத்து நிகழ்ந்து உரிய நேரத்தில் புகார் கொடுத்தும் காலதாமதமாக புகார் கொடுத்ததாக அதிகாரிகள் சொல்வதாகவும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது எவ்வளோ பொருள் போயிடுச்சு, போய் சொன்னோம், அன்னைக்கே போய் கொடுத்தோம், அது அவங்க எல்லாம் ப்ராசஸ் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. திடீர்னு அதுக்கான இதுவே கிடைக்க மாட்டுது. என்ன போச்சா இல்லை என்னென்ன இதுவாச்சான்னு கூட இது ஒன்றும் தெரியல. வெளிநாட்டு கப்பல் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டது. ஆனால் 6 மீனவர்களின் குடும்பம் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உரிய காலத்தில் புகார் அளித்தும் மீன்வளத்துறை அதிகாரி கடல் வாணிபத்துறைக்கு மிகவும் தாமதமாக தகவல் கொடுப்பதாக கூறி அதனை தட்டி கழிப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விசாரித்து உரிய இழப்பீடு அதிகாரிகள் தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மீனவர்கள் முன்வைக்கின்றனர்.